விசாகம் சக்தி யூடியூபர் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய நண்பகல் வணக்கம். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஒரு இந்துத்துவவாதி என கூறினார். இதில் தவறு ஏதும் இல்லை. இது ஒரு பெரிய தவறாக அக்கட்சியினர் எண்ணிக்கொண்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மீது கண்டனத்தை தெரிவித்து வருகிறார். ஒரு தலைவர் குறித்து தனக்கு சாதகமானவர் என கூறுவதில் தவறில்லை. ஜெயலலிதா அவர்கள் ஒரு இந்துத்துவவாதி என கூறினார். இதில் எந்த தவறு இருக்கிறது? இதை விடுத்து மாற்று மதத்தினருக்கு அவர் எதிரானவர் என்று கூறினால் தவறென்று கூறலாம். அனைத்திந்திய அன்னாட முன்னேற்ற கழகத்தினருக்கு தற்பொழுது நடந்த தேர்தலில் தோல்வி ஏற்படுவது உறுதியாகிவிட்டது. மேலும் கட்சியிலும் ஒரு ஒற்றுமையின்மை இல்லை. இருக்கும் கட்சியினரும் வேறு கட்சியினருக்கு ஓடிவிடுவார்களோ என்று எண்ணி அல்லது அந்த கட்சியினர் பாரதிய ஜனதா கட்சியை பக்கம் சென்று விடுவார்கள் எண்ணி ஒரு அச்சத்தில் அர்த்தமில்லாத விமர்சனங்களை வைக்கிறார்கள். இது அவர்களுக்கு மேலும் பலவீனத்தையே தருமே தவிர எந்த விதமான பலத்தையும் தரப்போவதில்லை. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் கொண்டு கூறுகிறார், பாரதிய ஜனதா கட்சி தனித்து நின்று போட்டியிட்டு என்னோடு பேச வேண்டும் அப்படின்னு கூறுகிறார். பாரதிய ஜனதா கட்சி 1996 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு ஒரு சட்டமன்ற தொகுதியை பெற்றுள்ளது என்பதனை அவர் நினைத்து பார்க்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, பல்வேறு உள்ளாட்சி தேர்தல்களில் பல வெற்றிகளை பெற்றுள்ளது. ஏன் சமீபத்தில் நடந்த நகராட்சி தேர்தலில் கூட தனித்து போட்டியிட்டு 321 இடங்களை பெற்றுள்ளது. அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்கே ஒரு தனித்துவம் இருக்கிறது. அது தனித்துவத்தோடு வளர்ந்து வருகிறது. கொண்ட கொள்கையிலிருந்து விலகாமல் பயணித்து கொண்டிருக்கிறது என கருதிதான் அதன் தலைமையின் கீழ் பணியாற்ற பல்வேறு கட்சிகள் கூட்டணி சேர்ந்துள்ளன. நாம் தமிழர் கட்சியினுடைய சாதனை என்ன என்று சொன்னால், இதுவரைக்கும் ஒரு பிரதிநிதி கூட உள்ளாட்சி தேர்தலிலும் ஒரு பிரதிநிதி கூட பெறவில்லை. ஒரே ஒரு உறுப்பினரை பெற்றார்கள். அவரும் மாற்றுக் கட்சியினருக்கு சென்று விட்டார். இவ்வாறு அந்த கட்சி பயணித்து கொண்டிருக்கிறது. அவர் ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியை பார்த்து ஒன்றல்ல இரண்டல்ல மூன்றாவது முறையாக வரக்கூடிய ஒரு கட்சியை பார்த்து ஈஸியாக பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய கட்சி என்று கருதினால், அது ஒரு நம்பிக்கையான கட்சி என்று கருதினால், அவர் பின்னாலே செல்வதற்கு கட்சிகள் சென்றிருக்கலாம். ஆனால் அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. நாம் தமிழர் கட்சியை மக்களும் அங்கீகரிக்கவில்லை, கட்சியினரும் அங்கீகரிக்கவில்லை. அதனால தான் தனித்தே கத்தி கொண்டிருக்கிறார். தன் கையை மட்டுமே உயர்த்து கொண்டிருக்கிறார். இயக்கத்தை உயர்த்துவதற்கான எந்த வாய்ப்புகளும் அவரிடமில்லை. அவர் தற்குறித்தனமாக பேசுவது, தரந்தாழ்ந்து பேசுவது, அந்த பேச்சில் உண்மைத்தன்மை இல்லாமல் இருப்பது பார்ப்பவர்களிடம் வெறுப்பை ஏற்படுத்துகிறது. இருக்கும் அந்த கட்சி தொண்டர்களும் இனி வரும் காலங்களில் வேற்று கட்சியினருக்கு போகும் சூழல் ஏற்படுகிறது. தற்பொழுதே மாவட்ட நிர்வாகிகளும் ஒன்றிய நிர்வாகிகளும் மாற்றுக் கட்சியினருக்கு போகும் சூழலில் இருக்கின்றனர். அவர்களை முதல் அவர் நிலைநிறுத்திக் கொள்ள என்ன வழியோ அதை செய்ய வேண்டும். மேலும் அவருடன் தொடர்பு கொண்டு தற்பொழுது பிரிவில் இருக்கும் கடந்த கால
மாணவியாக இருக்கிறது இந்த செய்தியில் வருகிறது. அவரை அவருடைய பிரச்சனையிலிருந்து விடுவிக்க பார்க்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி குறித்து அவர் பேசுவதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.